ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சௌசௌ பொரியல் செய்யலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். நான் அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயவும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரியவும் இதுக்காக நான் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. நான் சௌசௌ எடுத்து நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணவும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த காயிலே தண்ணி இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த சிம்மில் வச்சுக்கோங்க. அதே நல்லா பாயில் ஆயிரும். எடுத்து இப்படி நசுக்கி பாருங்கள். நல்லா நசுங்குச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா பாயில் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வந்துடும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா ஐட்டத்தோட மசாலா வாசனை போகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடுங்க. ஒரு டேஸ்டியான சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.